ஒருத்தரும் அஜித் பத்மபூஷன் படம் எல்லாருமே இந்த படத்தை பார்க்க கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கு. இந்த மாதிரி படம் வேணும் கண்டிப்பா. சந்தேகத்துக்கு இடமே வேணாம். இப்படி ஒரு படம் கிடைக்காது கண்டிப்பா. படம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா டைரக்டர் சரியில்லை. அஜித் மொன்ன மணி காமிச்சிருக்காப்ல, அனிருத்து பாட்டு சரி கிடையாது. விடாமுயற்சி சூர வெட்டினே படம் சூப்பரா இருக்குனே. மிரட்டி விட்டாங்கனே. சீட்ல உட்காரவே முடியல. எல்லாமே சீட் எஜ்ல தான் உட்கார்ந்திருந்தான். எப்படி இருந்துச்சு விடாமுயற்சி? கடவுளை பார்க்க வந்தான், கடவுளை பார்த்தாச்சு. விடாமுயற்சி படம் எப்படி மகிழ் மகிழ்ச்சிட்டாப்ல. எப்படி இருந்துச்சு படம்? கிளப்பிட்டாரு. அக்கா எப்படி இருந்துச்சுக்கா படம்? நல்லா தான் இருந்துச்சு. தலை தானே. எப்படி இருந்துச்சு படம் ஓகே தானே, அந்த அளவுக்கு இல்லைண்ணா. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல. ரொமான்ஸ் லவ் அவ்வளவுதான். எதிர்பார்ப்பு இல்ல அவ்வளவுதான். மியூசிக்ல எப்படி இருந்தது? மியூசிக் ஆவரேஜ், எல்லாமே ஓகே தான். பாக்க ஒரு தடவை பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் படம் தான். ஆக்ஷன் சீக்வென்ஸ்ல எப்படி இருந்தது? லாஸ்ட் மட்டும் ஃபைட் இருக்கு, நல்லா இருக்கு படம். ஓரளவு பார்க்கலாம். அவ்வளவு ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஆக்டிங் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அஜித்துக்கு பெரிய கம்பேக்கா ஃபேமிலிக்கு நல்லா தான் இருந்துச்சு. மியூசிக்ல எப்படி இருந்தது படத்துல? மியூசிக் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுங்களா? அஜித் த்ரிஷா காம்பினேஷன் எப்படி இருந்துச்சு? அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுங்க. கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் நல்லா ஆயிடுச்சு. இருந்துச்சுங்களா? 2 வருஷம் கழிச்சு அஜித் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம். நீங்க எப்படி இருக்கு படம்? பரவாயில்ல. படம் சூப்பர். தமிழ்நாட்டுல ஒருத்தரும் அஜித் பத்மபூஷன் படம் எல்லாருமே இந்த படத்தை பார்க்க கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கு. இந்த மாதிரி படம் வேணும் கண்டிப்பா. சந்தேகத்துக்கு இடமே வேணாம். இப்படி ஒரு படம் கிடைக்காது கண்டிப்பா. பத்மபூஷன் அஜித் மன்ற சார்பாக இந்த படத்துக்கு சூப்பரா இருக்கு. தமிழ்நாடு பொதுமக்களை எல்லாருமே பார்க்கணும். படம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா டைரக்டர் சரியில்லை. அஜித் மொன்ன மணி காமிச்சிருக்காப்ல, அனிருத்து பாட்டு சரி கிடையாது. மியூசிக் இல்ல, ஒரே மியூசிக் போட்டு அறுக்குறாங்க. ஆக்ஷன் படம் மாதிரி நினைச்சு வந்தேன். பார்த்தா லவ் படம் மாதிரி ஆகி போச்சு. அஜித் அஜித் ஆக்ஷன் தான். கார் ரேஸ், பைக் ரேஸ் அஜித் நாளே செட் ஆகாது. ஆமா, 2 வருஷம் கழிச்சு விடாமுயற்சி ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்து வந்தோம். பார்த்தா படம் எப்படி ஆகி போச்சு. விடுங்க, அடுத்த பார்த்து வரும். அடுத்த அஜித் ரேஸ் ஓட்ட ஆரம்பிச்சாரு. விடாமுயற்சி இல்ல, முயற்சி மட்டும்தான் இருந்திருக்கு. சூப்பரா இருக்கு. கார் ஃபைட் ஒன்று இருக்கு. அது வேற லெவல்ல நுறிட்டாங்க. படம் பிச்சிட்டாங்க. நல்லா இருக்கு. தரமா தலை சூப்பரா இருக்கு. எப்படி இந்த படம்? படம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா சூப்பரா போச்சு. படம் நல்லா இருக்கு. மெயினா இப்ப சொல்லிருந்தாங்க படத்துல அதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒத்துமையா இருக்கணும். அத பத்தி இந்த படம் நல்லா இருக்கு. வில்லன் ரோல் எப்படி இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? அர்ஜுன் நல்லா நடிச்சிருக்காரு. எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருந்ததுங்களா? நல்லா சூப்பரா. மியூசிக் எப்படி இருந்தது? அனிருத் நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா சூப்பரா இருக்கு. விடாமுயற்சி சூர வெட்டினே படம் சூப்பரா இருக்குனே. மிரட்டி விட்டாங்கனே. சீட்ல உட்காரவே முடியல. எல்லாமே சீட் எஜ்ல தான் உட்கார்ந்திருந்தான். மெயினா இப்ப சொல்லிருந்தாங்க. மெயினா பெருசா ஒண்ணும் இல்ல. இதோட படம் விறுவிறு போறேன். எப்படி போச்சுன்னே தெரியல. பாட்டுல மிரட்டி விட்டுருக்காப்ல. அதுலயும் பிஜிஎம் அனிருத்து செத்தர விட்டு கத்திக்கிட்டே தான் இருக்கணும். தெட்டுல அனிருத்து பிஜிஎம் வந்தா தலையை காமிச்சு கதறணும். அவ்வளவுதான் படம். விஸ்வரூப வெற்றி தான். ஃபேமிலி ஆடியன்ஸ் பக்காவா இருக்கும் படம். படம் சூப்பரா இருக்குங்க. எதிர்பார்த்த விட சூப்பரா இருக்கு. வழக்கமான அஜித் சார் படம் இருக்கு இல்லைங்களா, அப்படி படம் இல்லாம டைரக்டர் சொல்லியிருந்தாரு. நம்ம வந்து சீன்ஸ் எதிர்பார்ப்போம் இல்லைங்களா, அப்படி எதிர்பார்க்காம அவங்க சொல்ற பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து என்ன நடக்க போகுன்றது வந்து சூப்பரா இருந்தது. அனிருத்தோட ஸ்கோர் வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. மேக்கிங் ஓவரலா சூப்பரா இருக்கு. வில்லன் ரோல் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? யார் ஹீரோ யார் வில்லன்றே தெரியாத அளவுக்கு சூப்பரா ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அர்ஜுன் சாரும் சரி, அப்புறம் ரெஜினாவும் இருக்கணும் சரி, எல்லாருமே சூப்பரா ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அஜித் த்ரிஷாவோட காம்பினேஷன் எப்படி இருந்துச்சு? அது சொல்லவே இல்லை. நீங்க படத்துல வந்து பாருங்க. அந்த மேட்ச் எதிர்பார்க்கலாங்க. நீங்க எல்லாருமே ஆடியன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்குற மாதிரி தான் இருக்கு. அனிருத் மியூசிக் எப்படி இருந்தது? சூப்பரா இருக்கு மியூசிக்ல. எப்படி இருந்துச்சு படம்? பாத்ரூம் ஃபுல்லா ஆயிருச்சு. அந்த அளவுக்கு ஹெவியான ஹவுஸ் ஃபுல். அப்படியா? படம் மெயினா எப்ப சொல்லிருந்தாங்க? ஒரு நாள் கான்செப்ட்னே. ஒரு நாள் நடக்கிற கான்செப்ட் தான் அது. திடீர்னு படம் ஓடிட்டு இருக்கும். டக்குன்னு ஸ்க்ரீன் ஆஃப் ஆயிருச்சு. ஆஃப் ஆயிட்டும் டக்குன்னு எல்லாரும் பதறிட்டாங்க. பசங்க எல்லாம் பதறி திடீர்னு பார்த்தா தலையை காட்டுறாங்க. காட்டி தலை சொல்றாங்க. நான் இருக்கேன்டா அப்படின்னு தலை சொல்றாரு. லவ் சீக்வன்ஸ் தானே. தலை இருப்பாய் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாப்ல த்ரிஷாவை லாஸ்ட்ல. சூப்பரா இருந்துச்சு. தரமா இருந்துச்சு. அஜித்தோட நடிப்பு எப்படி இருந்துச்சு? வேற லெவல். வேற லெவலா? அஜித் தலை. சரி, படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன சொல்லுவீங்க? 2 பேரும் லவ் சீன். லவ் சீக்வென்ஸ். இப்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் அஜித் த்ரிஷாவோட காம்பினேஷன் எப்படி இருந்துச்சு படத்துல? வேற லெவல். வேற லெவலா இருந்துச்சுங்களா? ஆக்ஷன் சீக்வென்ஸ்ல எப்படி இருந்தது? அதுவும் மாசா இருந்துச்சு. படத்துல வந்து மெயினா எப்ப சொல்லிருந்தாங்கப்பா? ட்ரூ லவ். அஜித்தோட லவ். நீங்க சொல்லுங்க, படம் எப்படி இருந்துச்சு? கொடூரமா இருந்துச்சு. அடுத்து வரும் படம் ஆமா கொடூரமா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நீட்டா இருந்துச்சு. மியூசிக் அஜித்தோட நடிப்பு எல்லாமே நல்லா இருக்கு. அஜித்தோட நடிப்பு வேற லெவல்ல இருக்கு. வில்லன் ரோல் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? அது பயங்கரமா இருக்கு. அர்ஜுன் நல்லா அடிச்சிருக்காரு. அர்ஜுன் நல்லா அடிச்சிருக்காங்களா? எல்லா கதாபாத்திரமும் நல்லா இருக்கு. அனிருத்தோட மியூசிக் எப்படி இருந்தது? வேற லெவல். மிரட்டி விட்டாங்களா? படம் பக்காவா இருக்கு. அதாவது அவர் வந்து மோட்டார் ரேசிங் லைன்ல போனாலும் சினி ஃபீல்ட்ல வந்து எந்த இதுக்கும் ஃபுல்லா கான்சென்ட்ரேஷன் பண்றாரு. அவரோட லெவல் வேற லெவல்ல இருக்கு. படத்துல எதை பத்தி சொல்லியிருந்தாங்க? லவ்வை வந்து பிரிச்சுட்டாங்கன்னா அது ஃபேமிலியா இருந்தாலும் லவ்வை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஊண்டி சொல்லியிருக்காரு.
சினி ஃபீல்ட வந்து இவர் ஒரு ஸ்டாண்டர்டா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ரேசிங்ல போனா அங்கேயும் ஸ்டாண்டர்டா இருக்காரு. அவரோட லைன் பூராமே பெரிய ஆணித்தரமா இருக்கக்கூடிய எல்லாம் இருக்கு. நல்லா இருக்கு. படம் எப்படி இருந்துச்சுப்பா? நல்லா இருந்துச்சு. நீங்க சொல்லுங்க எப்படி இருந்துச்சு? தலை மிரட்டி இருக்காரு ப்ரோ. தலைக்காக பார்க்கலாம் ப்ரோ. தலை தான் ப்ரோ. சூப்பர். சூப்பரா இருந்துச்சுங்களா? 2 வருஷம் கழிச்சு அஜித் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? என்ன நடந்தாலும் பொண்டாட்டியை கை விடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அப்படிங்களா? லவ் சீக்வன்ஸ்ல எப்படி இருக்கு படத்துல? அதான் மேட்ரு, வேற எதுவுமே இல்ல. ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா தான் இருக்கு. ஆக்சுவலி இதுக்கு சம்பந்தமே இல்ல. மூவி நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாவே கியூரியாசிட்டிஸ் தான். போனா ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். நல்லா இருக்கு. இப்போ 2 வருஷம் கழிச்சு அஜித் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அஜித் திரிஷா மாஸ். அதுதான் மாஸ். அதுக்காண்டி தான் நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ படம். ஆனா நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாவே போய் பார்க்கலாம். ஆனஸ்ட் ரிவ்யூ தான். நல்லா தான் இருந்துச்சு. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லாவே கியூரியாசிட்டிஸ் தான். அதனால போயிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்கு. லவ் சீக்வன்ஸ்ல எப்படி இருக்கு படத்துல? லவ் சீக்வென்ஸ் கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல இருந்து நல்லா இருக்கு. லாஸ்ட்ல நல்லா இருந்துச்சு. சோ நல்லா தான் இருந்துச்சு. நடுவுல ஃபுல்லாவே கியூரியாசிட்டிஸ் தான். ஆக்ஷன் சீக்வன்ஸ் எந்த அளவுக்கு இருந்தது? மாஸ். தலனாலே மாஸ் தான். இப்போ அஜித் திரிஷா காம்பினேஷன் எப்படி இருந்துச்சு படம்? அந்த அளவுக்கு அவங்க 2 பேருக்குள்ள அந்த அளவுக்கு காம்பினேஷன் இல்லைனாலும் ஆனா மடம் முழுக்க நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அப்படிங்களா? லாஸ்ட்ல தான் மியூசிக் அனிருத் மியூசிக் எப்படி இருந்துச்சு படத்துல? அதுவுமே மாஸ் தான். நீங்க தரமா இருந்துச்சு. உருத்தா இருந்துச்சு. போய் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. விடாமுயற்சி படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து முன்னாடியே மகிழ் சொல்லிட்டு தான் இருந்து இந்த படம் நீங்கள் அஜித் சார் படமாக இருக்காது, நார்மல் படமாக தான் இருக்கும்னு. ஸோ நான் எல்லோரும் அந்த மைண்ட் செட்டில் வந்தோம். படம் உண்மையிலே அப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப என்ன சொல்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப டீசெண்டாக இருந்துச்சு. ரொம்ப ஓரளவு ட்விஸ்ட்லாம் நல்லா இருந்துச்சு. படம் முடியும் போது வந்து பயங்கர பாசிட்டிவாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்து எப்படின்னா நிறையா விஷயம், நிறைய ஆக்ஷன் சிக்கல் நிறையா இருந்துச்சு. அவர் படத்தில் எதுவுமே இல்லைன்னு சொன்னார். பட் படத்தில் நிறையா விஷயம் இருந்துச்சு. படத்தில் வந்து அஜித் சார் வந்து ரொம்ப என்ன சொல்ல 3-4 கெட்டப்பில் வரும் அந்த டயத்தில் வராப்புல. ஸோ எல்லாமே ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. அதாவது ஒரு ஹீரோயிஸும் அந்த மாதிரி இல்லாமல் நார்மலாக ஒரு காமன் நடக்கிற கதை தான் படத்தில். ஸோ படம் வந்து ரொம்ப கனெக்ட் ஆச்சு. படம் முடியும் போது ஒரு பயங்கர பாசிட்டிவிட்டி இருக்கும். இந்த படம் அஜித் ஃபேன்ஸ், ஜெய் ஃபேன்ஸ் அப்படி இது பண்ணுறத விட இந்த படம் வந்து ஃபேமிலிக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். அப்படி தான் படம் எடுத்திருக்கு. கண்டிப்பாக கேர்ள்ஸுக்கு வந்து இந்த படம் ரொம்ப கனெக்ட் ஆகும். அப்படி தான் படம் முடியும் போது. ஏன்னா நம்ம ஸ்டோரி சொன்னால் நல்லா இருக்காது. படம் முடியும் போது ஒரு என்ன சொல்லுது, ஒரு நெகட்டிவ் மைண்ட்ஸில் இருக்கவங்க அஜித் சார் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க கூட மாறுற மாதிரி ஒரு முடிச்சிருப்பாங்க. அதை பார்க்குறப்ப எல்லாருக்கும் சொசைட்டியில் வந்து ஒரு நம்ம ஒருத்தவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அந்த மாதிரி ஃபீல் தான் வரும். ஸோ அந்த வகையில் படம் வந்து கண்டிப்பாக அந்த படம் வந்து ஃபேமிலிக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி டைரக்டர் சொன்ன மாதிரி தான் படம் இருந்துச்சு. அனிருத் வந்து படத்தில் வந்து உண்மையிலே அஜித் சாருக்கு எவ்வளோ ஈக்குவலாக அதோட அனிருத்தும் மிரட்டி விட்டார். சரிங்களா? படத்தில் எல்லா இடத்துலையும் இந்த அஜித் வயசை போட்டு விட்டுருந்தாங்க. ஸோ படம் வந்து எப்படின்னா ரொம்ப கூஸ்பம்ஸாக இருந்துச்சு. அதான் இந்த ஸ்டோரி நார்மலாக தான் இருக்கும். இதுக்கு அனிருத் வந்து எப்படின்னா ஒரு கமர்ஷியல் படத்தை விட பயங்கரமாக பண்ணியிருந்தார். ஸோ வந்து அனிருத்தும் படத்தில் எல்லாமே படத்தில் அஜித் சார், அனிருத், மகிழ் 3 பேருமே அவங்க கேரக்டர் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. திரிஷா வந்து படத்தில் வந்து ஃபுல்லாக ஓரளவு வருவாங்க. அவங்க கேரக்டர் படம் செம்மையாக இருக்கும். கடத்தில் திரிஷா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு சீன் இருக்கும். அதுக்கு தேட்டரில் எல்லாரும் கைதட்டி இது பண்ணி ஒரு பாசிட்டிவிட்டியோட முடிச்சாங்க. ஸோ படம் வந்து உண்மையிலே ஃபேமிலிக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி தான் இருக்கும். படத்தில் வில்லன் ரோல் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? படத்தில் வந்து வில்லன் தான் ஒரு கேரக்டராக தான் இருக்கும். அவங்க வந்து எப்படின்னா ஓரளவு அந்த கண்டென்ட் தான் வில்லனாக இருக்கும். அவங்களும் நல்லா ஓரளவு இது பண்ணியிருந்தாங்க. பட் என்ன இருந்தாலும் அப்படின்னா இவங்களோட இது பண்ணுறப்ப அஜித் சார் மாதிரி எதுவும் பெருசாக அது அந்தளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இல்லாமல் இருந்துச்சு. படம் வந்து ஓரளவு மகிழ் சொன்ன மாதிரி எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் வந்து உங்களுக்கு ஃபேமிலிக்கு கனெக்ட் ஆகும். ஒரு டீசெண்டாக சூப்பர் படம் பார்த்த ஒரு ஃபீல் இருக்கும். மேக்கிங் எந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க? மேக்கிங்லாம் வேறு லெவல். அவங்க அஜிரபாய் தனியாக சூஸ் பண்ணான்றதுக்கு படத்தில் வந்து அந்த இது இருக்கும். படத்தை நீங்கள் வேறு எங்கே பார்த்தா படம் ஃபுல்லாக அந்த ஒரே கண்ட்ரியில் தான் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். படம் வந்து இதுக்கு அந்த லொக்கேஷன் தான் செம ஒருத்தாக இருக்கும். கண்டிப்பாக விடாமுயற்சி படம் வந்து அஜித் ஃபேன்ஸுக்கு வந்து பயங்கரமாக இருக்கும் இல்லையோ, ஃபேமிலிக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். இந்த படம் ஃபேமிலிக்கு ரொம்ப கொண்டாடுற மாதிரி தான் இருக்கும். அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் அஜித் திரிஷா காம்பினேஷன் எப்படி இருந்துச்சு படத்தில்? இல்லை, அது வந்து கிரீடம் ஜி படத்தில் பார்த்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த லவ் அது அந்த அந்த எனக்கு தெரிஞ்சு 20 வருஷம் அந்த மாதிரி தெரியல. அந்த மாதிரி தான் இருந்துச்சு அவங்க லவ் போர்ஷன்ஸ்லாம். ஸோ அஜித் சார், திரிஷாலாம் செம்ம பேர். ஆன் ஸ்க்ரீனில் வந்து அவங்க 2 பேரும் ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. உண்மையிலே ஜி திரிஷா படத்தில் ஜியில் பார்த்துட்டு போல அப்போ அந்த மாதிரி தான் அவங்க ஏஜ் கெட்டப்போ அப்படி தான் இருந்துச்சு. சென்டிமெண்ட் சீக்வன்ஸ்ல எப்படி இருந்தது? படத்தில் சென்டிமெண்ட் சீன் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. படம் முடியும் போது நான் சொல்லிடல, படம் முடியும் போது ஒரு பாசிட்டிவ் ஃபீல் இருக்கும். அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு நான் உண்மையிலே இந்த படம் வந்து ஃபேன்ஸுக்கு இதை விட ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு வந்து படம் ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி கேர்ள்ஸுக்கு வந்து இந்த படம் பார்க்குறப்ப ஒரு ஃபீல் வரும். அவங்க மேலே ஹஸ்பண்ட் மேலே ஒரு பாசிட்டிவிட்டி மாறலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். படம் கண்டிப்பாக கேர்ள்ஸுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும்.